கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம நினைவா இருக்கிறார். செய்தியில இன்னைக்கு 6வது செய்தியை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளாம். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளாம். கடல் எனும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் எனும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை காண்பித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். கடலினை காண்பித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளாம். பிளவுண்ட மலையே புகலிட நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகலிட நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரில் கஷ்டங்கள் அணுகாமல் பரநேயன் முன்னே தீபமாய் வாரும். பாரினில் காரில் கஷ்டங்கள் அணுகாமல் பரநேயன் முன்னே தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா சாரோ நின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளாம். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நாங்கோரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நாங்கோரம் நீரே. இயேசுவை நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட். நாம் ஒரு தொடர்ந்து செய்தி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை நினைவாக இருக்கிறார். தேவன் நம்மை நினைவிருக்கிறதுல இன்னைக்கு இது 6வது செய்தி. இந்த செய்திக்கு, இந்த பர்டிகுலர் செய்திக்கு திறவுகள் வசனம் சங்கீதம் 40வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து பார்க்கணும். சங்கீதம் 40:3. நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இன்னைக்கு செய்ய தலைப்பு என்னன்னா பயம் அல்லது வியப்பு. ஒன்னும் பயமா தான் இருக்கலாம் அல்லது ஆச்சரியமா இப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி தாவீது இதுல என்ன செய்தார், எப்படி ஆண்டவர் அவரை உயர்த்துறாங்க பார்த்துட்டு செய்திக்குள்ள போகணும். 2வது பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து. பவுண்டேஷன் இல்லாத இடம் தான் குழி. அந்த பவுண்டேஷன்ல சகதி இருக்கும். சகதிக்குள்ள கால் போனா அது உள்ளதான் போகும், வெளியே வர முடியாது. யாராலும் உதவி செய்ய முடியாத நிலைமையை தான் இப்படி காட்டுகிறது. இந்த நிலைமையில இருந்த ஒரு தாவீது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு, என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. கால்களை உறுதிப்படுத்தினா அந்த வாழ்க்கை சீரான வாழ்க்கையா உண்டாக்குறாரு. எல்லாரும் நினைக்கிறாங்க இது காலியா போயிடும், இது செத்தே போயிடும், இது தேராது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்திட்டு அடுத்துதான் என்ன செய்யறாருன்னா, தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து. பயந்துங்கிற ஒரு வார்த்தையை தான் எனக்கு பார்க்கப்படும். பயம்ங்கிறது ஒரு ஆவி. இது நம்ம பயப்படுறது கிடையாது, மற்றவர்கள் பயப்படுறது. முதல்ல ஒரு நடந்த சம்பவத்தை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் நடந்ததை சொல்லிட்டு இந்த செய்தி கொடுக்க போயிடும். பல வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பி ஓபி முடிச்சுக்கிட்டு கார்ல வர்றாரு. அவர் தான் காரை ஓட்டிட்டு வர்றாரு. ஊர் பிடிச்சுக்கிட்டு வரும்போது 2 பேர் அப்படியே ரோட அப்படியே கிராஸ் பண்றாங்க. ஸோ அவர் பிரேக் பண்றாரு. பிரேக் பண்ண உடனே டக்குன்னு 2 பேர் உள்ள வந்துட்டாங்க.
உள்ளே வந்து இங்கே ஒருத்தர் அருவாள் பின்னாடி கதை தந்து உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து காரை ஓட்டிட்டா அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் கையில் பர்ஸு கிடையாது, செல்ஃபோன்லாம் இல்லாத காலம். நான் சொல்ல செல்ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி கழுத்தில் செயின் கிடையாது, மோதிரம் வாட்ச் ஒன்றுமே கிடையாது. பயங்கர கோவம் வந்துருச்சு. என்னடா ஒன்றுமே இல்லை, பிச்சைக்காரனா இருக்கேன்ட்டு வண்டியை நேராக விடு அங்கே போயிட்டே இருக்குது. ஏறக்குறைய தூத்துக்குடி ரோட்டுக்கு வண்டி போயிட்டே இருக்குது, ஃபாஸ்ட்டாக போகுது. இப்போ அங்கே ஒரு கோயிலில் ஒரு ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலுக்கு போலீஸ் எஸ்கார்ட் போட்டிருக்காங்க. இப்போ இந்த சமூகம் நடந்த உடனே எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்கள் டாக்டரை நாங்கள் கிட்னாப் பண்ணிட்டோம்னு சொல்லி. அண்ணன் காதில் டாக்டர்னு என் அண்ணன் ஆரம்பிச்சு. சிக்கு குட்டி பிள்ளை விளாண்டுட்டு அவர் பின்னாடி என் பிள்ளை விளாண்டுருக்க போடா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டார். கொஞ்ச நேரத்தில் தம்பி வரலன்னு பஸ்ஸில் கேட்குறா, ஆஸ்பத்திரி போனால் இல்லை அவர் அப்போதே கிளம்பிட்டாரே அப்படின்ட்டு. அண்ணனுக்கு அப்போ தான் வந்துருச்சு, ஓஹோ டாக்டருங்கிறத தம்பியை தான் கிட்னாப் பண்ணிட்டாங்கன்ட்டுன்னு என்கிட்ட சொன்னார். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நடக்கிற சம்பவம். நான் நேராக முழங்கால் போட்டு ஆண்டவர் நோக்கி கதற ஆரம்பிச்சிட்டேன். அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, என் தம்பியை காணவில்லைன்ட்டு. கம்ப்ளைண்ட் போயிருக்குது, அண்ணன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு. நான் முழங்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், வசலாம் முழங்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு பயத்தின் ஆவி அனுப்புகிறார். யாருக்கு? இந்த கிட்னாப் பண்ணவங்களுக்கு ஒரு பயத்தின் ஆவி அனுப்புகிறார். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க கார் போயிட்டே இருக்குது, தூத்துக்குடி டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு போலீஸ் 2 பேர் பைக்கில் உட்காந்து இந்த காரை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க போகிறது எஸ்காட்டுக்கு போகிறாங்க, அந்த கோயிலுக்காண்டி. இதில் ஒருத்தன் சொல்கிறான், இதே போலீஸ்க்கு நியூஸ் போயிடுச்சு, நம்ம அந்த டாக்டரை கிட்னாப் பண்ணது நியூஸ் போயிடுச்சு. அடுத்தவன் சொல்கிறான், இல்லை அப்போ ஏன்டா நம்மளை நிப்பாட்டலை, முன்னாடி போகிறான். 2 பேராலும் அது நடக்காது, அதனால் ஒரு பெரிய போலீஸ் பட்டாலியனே கூட்டிகிட்டு வர போகிறாங்க, நம்மளை பிடிக்கிறது. பிடிச்சாங்கன்னா நம்ம கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அடுத்தவன் சொல்கிறான். அடுத்தவன் சொல்கிறான், இங்கே பாரு, இந்த டாக்டர் நம்ம கூட இருந்தால் தான் பிரச்சனை, இந்த ஆளை ஒரு இடத்துல இறக்கி வச்சிடணும், பிறகு நம்ம என்ன செய்வோம், நீ போலீஸ்லாம் போனதுக்கப்புறம் இவனை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. எல்லாரும் அதுக்கு ரைட் எடுத்தாங்க. அந்த பயத்தின் ஆவி உள்ள ஆண்டவர் அனுப்ப 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 ஐயா இவனை நம்ம தூர போட்டுறணுன்ட்டு ஒரு ஓரமாக நிப்பாட்டி, அங்கே இங்கே தூத்துக்குடி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பழைய பில்டிங்லாம் இருக்குது, இன்கம்ப்ளீட்டட் பில்டிங். அதில் ஒரு இடத்துல தூக்கி வச்சுக்கிட்டு கயிறு கட்டிட்டாங்க. இங்கே இரு, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவோன்ட்டு வண்டி எடுத்து போயிட்டாங்க. இவர் அந்த கையை வச்சு என்னமோ பண்ணி அதை அவுத்துட்டு இந்த ரோட்டு போடுறாரு. இவருக்கு என்ன பயம்னா, அவன் வந்தாங்கன்னா திரும்ப காரில் ஏற்றி வாங்கிட்டு அப்படி பம்மிக்கிட்டு இருக்காரு. ஒரு லாரி வந்தோடனே கையை காட்டுறாரு, நிப்பாட்டினாங்க. இந்த காரில் அந்த ஏறி வந்துட்டாங்க. வந்து அந்த போலீஸ் எஸ்கார்ட்டில் வந்து இறங்குறாரு. இந்த மாதிரி நான் ஆமாம் உங்களை பற்றி எங்களுக்கு நியூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. என் தம்பி முடியல, ஒரு சின்ன ஒரு காயம் கூட இல்லை, பத்திரமாக்கு வீட்டு வந்து சேர்த்தார். இவர்கள் எவ்வளோ ஒரு மோசமான ஆளுக அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் தம்பி எஸ்கேப் ஆகிட்டார். அவருடைய கிருபை நாள் உயிர் தப்பிச்சுக்கிட்டாங்க. இவங்க அடுத்த ஒரு பிளான் போட்டாங்க. டாக்டர் விஷயத்தை நம்ம ஏமாத்திட்டோம், பைசா கூட கிடைக்கல, இருந்தாலும் சல்லி காசு கூட வைக்கலாரு, அவனை நம்ம திட்டாங்க. இப்போ அடுத்து ஒரு அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனருடைய மகனை கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, ரொம்ப தெரிஞ்சனால அந்த பையன் அங்கிள் என்ன அங்கிள்னா வாடா அவங்க அப்பா கூப்பிட்றான்னு காரில் ஏற்றிருக்காங்க. இவனும் தெரிஞ்சதுனால நேரம் அனுப்பிச்சிட்டாங்க. கார் போச்சு. ஒரு இடத்துல அந்த பையனை கொன்று ஒரு குழி தோண்டி புதைச்சிட்டாங்க, அரைவரையாக புதைச்சிட்டாங்க. இப்போ இவன் அந்த ஓனருக்கு ஃபோனில் பேசுகிறான். ஃபோனில் பேசும்போது அவன் தான் வாய்ஸை மாற்றி பேசுகிறான். அதான் பண்ண தப்பு. வாய்ஸை மாற்றி பேசுறது அந்த ஆளுக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. வேற வாய்ஸில் பேசுகிறான், ஏன்னா அந்த வாய்ஸ் மாறி 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 வருது. போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவன் வாய்ஸை மாற்றி என்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ரைட்டு, வாய்ஸை மாற்றி பேசுகிறான்ட்டு இப்போ இவன் அந்த நம்பரை சிம் கார்டு எந்த இதில் வந்துருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த கடையில் போய் காட்டுறாங்க. இந்த சிம் கார்டு வாங்கின ஆள் யாருன்னா அந்த ஆல்பத்தை காட்டுறாங்க. அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் இவன் நிற்கிறான். அந்த கிளீனர் இந்த இவன் தான் சார் அதை வாங்கிட்டு போனாங்கிட்டாங்க. அப்போ போலீஸ் அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அடின்னு அடித்தா, எங்கடா பையன் நானா, இல்லை கொன்னுட்டோம், பாடி எங்கிறதுன்னு ஒரு இடத்துல காட்டுறாங்க. அந்த பையனை, சின்ன பையனை கொன்று புதைச்சி வச்சிட்டாங்க. இப்போ
இந்த ஆளுக வெயிலில் வெளியே வர்றாங்க. வெயிலில் வெளியே வந்த உடனே இந்த 3 பேரையும் இந்த ஓனர், இந்த பையனுடைய அப்பா, கூலி ஆளை வச்சு வெளியே வந்த இடத்துல ஆளை கொண்டுட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ ஒரு கொலை வெறி பிடிச்சவங்க கையில் தான் என் தம்பி மாட்டினார். இப்படி கொலை வெறி பிடிச்சவங்க ஆண்டவர் என்ன ஒரு பயத்தின் ஆவியை உண்டு பண்ணினார். இந்த பயத்தின் ஆவியை உண்டு பண்ணனால என் தம்பி தப்பிச்சார். இந்த பேக்ரவுண்ட் கேட்டுட்டீங்க. இது நடந்த சம்பவம், கற்பனை கதை கிடையாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ வசனத்துக்குள்ள வரும். சங்கீதம் 40வது அதிகாரம் 3வது வசனம். நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார், அநேகர் அதை கண்டு. அந்த கண்டுங்கிறது என்னங்கிறது அடுத்து ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. நடந்துருச்சு. அடுத்த நாள் ஒரு முஸ்லீம் அக்கா, நீங்க அந்த அம்மா மறிச்சிட்டாங்க, என்கிட்ட வந்து, டாக்டர் நான் கேள்விப்பட்டேன், உண்மையிலேயே உங்க கடவுள் இயேசு ஒரு கடவுளுங்க. இவர் உங்க தம்பி தப்பிப்பாரு நாங்கள நினைக்கல. கொலை பிடிச்சவன் கையில இருந்துட்டு நீங்க ஜெபம் பண்றீங்க, நாங்க நம்புறோம் அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட சொல்லிச்சு. காரணம் என்னன்னா, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை உண்டு பண்ணுகிறது எதற்குன்னா, நாம் தேவனை பார்க்க முடியாது, ஆனா அவருடைய செய்கைகளை பார்க்கலாம். இந்த செய்கையில இது என்ன செய்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு செய்கை. சரி, இப்ப இத புரியறதுக்கு அப்போஸ்தலர் எடுத்துக்கணும். 16வது அதிகாரம் 16வது வசனம் வாசி. 16வது அதிகாரம் 16வது வசனத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கணும். அது ஒரு ரொட்டீன் டே. பவுலுக்கு எப்பயும் போல ஒரு சாதாரண ஒரு நாள். 16வது அதிகாரம் 16. நான் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையிலே, ஒரு ரொட்டீனா அவங்க போவாங்க. இப்ப திங்கள் வியாழன் ரொட்டீனா நம்ம அங்க வந்துருவோம். காலையில கரெக்டா 8 மணிக்கு நம்ம வந்துடும். எல்லாரும் வரமாட்டாங்க, ஒரு சிலர் வருவாங்க. அது ரொட்டீன் நமக்கு. ஞாயிற்றுக்கிழமை இப்ப நம்ம சர்ச்சு, நம்ம ஓபியில பிரேயர் ஹால வச்சு மெசேஜ் கொடுக்குறோம். இது ரொட்டீன் லைஃப். இது போல பவுலுக்கு ஒரு ரொட்டீன் லைஃப் இருந்துச்சு. அந்த ரொட்டீன் லைஃப்ல ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையிலே குறி சொல்லுகிற ஏவி குறை வந்து குறி சொல்லுகிறதுன்னு ஆஜம். இப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு குறி சொல்ற பெண் மிக மிக அருமையாக பவுலை கொடுத்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறான். இது என்ன சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னா, இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், லட்சிப்பனி நமக்கு அறிவிக்கிறான் சத்தம். இப்ப டெய்லி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பவுலுக்கு இது கரெக்ட் தானே தெரியும். ஆனா என்ன செய்யறான், சினம் கொண்டு. ஏன் சினம் கொள்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிசாசு சொல்றதை நம்ம கேட்டு சந்தோஷப்பட்டா அடுத்து ஒண்ணு சொல்லுவான், அது நமக்கு வந்துடும் பிரச்சனை. அதனால சினம் கொண்டு, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசுடைய நாமத்தினால கட்டளையிடுங்க. உடனே போயிடுச்சு. அந்த நேரம் போயிடுச்சு. பிரச்சனை வந்துச்சுன்னா, குறி சொல்ற ஆவி போன உடனே எஜமானருக்கு ஆதாயம் போயிடுச்சு. இந்த குறி சொல்ற ஆவியை குறித்து உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். நம்ம ஊர்ல பெரிய ஒரு பணக்காரர் ரிச்னா, அவருக்கு திடீர்னு பசி இல்லாம ஆயிடுச்சு. பசி இல்லாம வெறும் இந்த டாக்டர் காமிச்சிருக்காரு, எத்தனை டாக்டர் எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு. அது சரியாகுது. சரி, மதுரைக்கு போயிருக்காரு, அங்கேயும் சரியாகுது. சோகம் வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. என்னையா சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு, வெயிட்டு கடகடனை போயிடுது, வீட்டில் சாப்பாடு இருக்கு, சாப்பிட முடியல. இப்போ அவர் மனைவிக்கு ஆண்டவர் நல்ல விசுவாசம். ஒரு பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு அவர் என்ன செய்யறாரு, ஒரு வசன அட்டையை கொடுத்து, உங்க வீட்டில் மாட்டுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறாரு. இந்த அம்மா என்ன செய்து வீட்டுக்கு முன்னாடி அந்த வசனத்தை வச்சிருச்சு. இந்த ரோடை தாண்டி அந்த பக்கம் ஒரு குறி சொல்ற ஆவி இருக்குது. இவர் அந்த அந்த வசனத்தை மாட்டணும்னு அன்னைக்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். நல்லா சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்டு சொல்றாரு, ஏமா நாளைக்கு அப்புறம் நான் சாப்பிட்டேம்மா சொல்றாரு, இந்த வசனத்தை மாட்டினேன், இன்னைக்கே வரேன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்பா பரவாயில்லையம்மா, அன்றைய வசனத்துக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஒரு நம்பிக்கை வருதுன்னு சொல்லி. இப்போ பிரச்சனை என்னன்னா, ரோட்டை தாண்டி அங்க இருக்கிற குறி சொல்ற ஆவி பொம்பளைக்கு குறி வர மாட்டேங்குது. டொக்க டொக்கணும் அடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, வர மாட்டேங்குது. அப்ப சொல்றாங்க, ஏன் அந்த எதிர்த்து வீட்டில் வசனம் போட்டிருக்காங்க, அதான் உனக்கு குறி வர மாட்டேங்குது. போய் சண்டைக்கு இருக்காங்க. ஐயோ, அந்த வசனத்தை தூக்கியா, இங்க எனக்கு குறி வர மாட்டேங்குது, மக்கள்லாம் அருள் வார்த்தைக்காக காத்துட்டு இருக்கான்னு சொல்லி இவர் சொல்றாரு, இது ஏன் வீடு, சொந்த வீடு, நீ வாடகை வீட்டுல இருக்க, இது எனக்கு தெரியாது, இந்த வசனம் இங்க அங்க வர போகுன்ட்டுங்க. உடனே பாஸ்டர்கிட்ட போய், இவங்க வீட்டுல அன்னொரு டைரக்ஷன் இருக்கு, முகக்கூட, அங்க ஒரு வசனத்தை வாங்கி போட்டாரு. இவ்வளவு அந்த வசனத்துக்கு வல்லமை இருக்குன்னா, ரோடை தாண்டி குறி சொல்ற ஆவியை துரத்து விட்டுச்சு. அதுபோல இங்கே என்ன செஞ்சிச்சு, துரத்து விட்டுச்சு. இப்ப ஆதாயம் போயிடுச்சு. அவங்க என்ன செய்றாங்க,
பவுலையும் சீலாவையும் தர அடிச்சுட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி அங்க ஒரு காவல் சந்தையில் இழுத்து கொண்டு போனார்கள். இழுத்து யார இழுத்துட்டு போவாங்க? வர மாட்டேங்கிறவன தான் இழுத்துட்டு போவாங்க. ஆனா பிடிச்சு இழுத்துக்கிட்டே போறாங்க. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இழுத்துட்டு போறியா, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காரு. பாருங்க 22 வசனம், அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போட்டு அவர்களை அடிக்க சொல்லி அநேக அடிகள் ஆத்து போறது அடிச்சு வச்சாச்சு. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்ப இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, பவுலும் ஷீலாவும் ஆண்டவர் துதிக்கிறாங்க. துதிக்க அந்த அஸ்திபாரமே அசைது. இப்ப ஜெயில இருக்காங்க. அந்த காவலர் ரட்சிக்கப்படுகிறாரு. ரட்சிக்கப்பட்டு எல்லாம் முடியுது. இந்த நேரத்தில் 35 வசனத்துல தான் தலைகீழா மாறப்போகுது. இவ்வளவு நேரம் பவர்ஃபுல்லா இருந்தவங்களுக்கு இருக்கிற பவர்லாம் அப்படியே ஆண்டவர் உரிய போறார். சக்குன்னு எடுக்க போறார். பொழுது வெடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று அது எல்லாம் அடிச்சாச்சு, இனி அவனை துரத்தி விட்டுரு அப்படின்னு சொல்லி எங்க இருந்து வருது? ஹையர் லெவல்ல இருந்து வருது. சீஃப்ட இருந்து விடுங்க. சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தை சொன்ன, உங்களை விடியாதராக்கும்படி நீங்க சமாதானத்துட்டு போங்க, வணக்கம், நீங்க போகலாம். சரி, பவுல் நைஸா ஆரம்பிக்கிறாரு. எப்பா அப்படியெல்லாம் நீ அனுப்ப முடியாது. நம்ம இப்ப நீ உங்களை பத்தி எனக்கு தெரியும். நான் இப்படி சொல்ல சத்த காட்ட நல்லா எசப்பா, எங்களுக்கு இந்த அடியோட எங்களை விட்டீங்களே, கொல்லாம எங்களை வெற்றி ஆயிட்டு தோத்திரம் ஓடிய போயிட்டு. ஆனா பவுல் என்ன செய்யறாருன்னா, அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை நியாயம் விசாரியாக்காமல் வெளியரங்கமாக அடித்து சிறைச்சலைப்பட்டோம். இப்பொழுது ரகசியமா எங்களை வீட்டு அப்படி அல்ல, அவர்கள் வந்து எங்களை வெளியே கொண்டு வந்து அனுப்பணும். இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும். உங்கள்கிட்ட ஒரு வக்கீல் இருந்தான்னு வச்சுக்கோங்க, போலீஸ் எல்லாம் லேசா விளையாட மாட்டாங்க. ஏன்னா வக்கீலுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இது வக்கீலோட ஒரு ஸ்டெப் கூடுதல் வரும். அதனால நான் ரோமன், என்னை என்கொயரி பண்ணாம அடிக்கக்கூடாது. அடிச்சீங்க, அடிச்சவங்க தான் எங்களை வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க சேவர்கள் இந்த வார்த்தையை அதிகாரில் எடுத்தது. ரோமரா இருக்கின்றவர்கள் கேட்டபொழுது பயம் வந்து அந்த பயம் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயத்தின் ஆவியை அனுப்புவார். பயத்தின் ஆவியை யாருக்கு அனுப்புவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 40வது அதிகாரம் 3 வசனம், அநேகர் அதை கண்டு பயந்து கத்துனர். கண்டு பயந்து எந்த பவுல ரகசியமா உள்ள கொண்டு போய் அடிச்சாங்க. இப்ப பகிரங்கமா விடுதலை கொடுத்தாங்க. நோ நோ நோ, அவர் சான்ஸே கிடையாது. பயந்து சேவர்கள் இந்த வார்த்தையிலே அதிகாரித்தாச்சு. ரோமர்கள் அவர்கள் கேட்டு பயந்து அவர்களை தயவாக பேசி, நம்ம ஒண்ணு சொல்லுவாங்க, கையில காலில் விழுந்து தயவாசி அவர்களை வெளியே அழைத்துக் கொண்டு பட்டணம் தயவா பேசினா கட்டாயம் கெஞ்சி கதறி, ஐயா நீங்க ரோமர்னா எங்களுக்கு தெரியாது, ஐயா நீங்க ஒரு யூதன்னு தான் எங்களுக்கு தெரியும், அதனால அடிச்சு போட்டோம். அதனால நீங்க பிள்ளை ஊட்டிக்காரப்பா, என்னது பிள்ளை ஊட்டிக்காரன், இப்படி செஞ்சது தெரிஞ்சானா என் வேலை போயிடும். அப்படி தயவாக பேசி நினைச்சாங்க அனுப்பிடுறாங்க. ஆண்டவர் இப்படி போகும்பொழுது அந்த பயந்து போகுங்கிறத எதிர்பார்க்கிறோம். சரி, இப்ப பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காட்டப்படுறேன். எடுத்துக்கணும். என்னாகமம் 22வது அதிகாரத்தில் வரும். 22வது அதிகாரம் 3வது வருஷம். ஜனங்கள் இஸ்ரேல் மக்கள் விடுதலை ஆச்சு, அடிமைத்தனத்தை விடுதலை ஆச்சு, பாலும் தேனும் கொடுக்கிற தேசத்தை வந்துட்டு இருக்காங்க. செங்கடல்ல கலந்தாச்சு, யோர்தான் பின்னிட்டு போயிடுச்சு, எரிகோ கீழே விழுந்துருச்சு. இவ்வளவு அற்புதங்கள் முடிச்சுட்டு அப்படியே லெஃப்ட் ரைட் லெஃப்ட் தேவ சேனை அப்படி மார்ச் ஆகி வந்துட்டு இருக்குது. மோசே தான் முன்னாடி போயிட்டு இருக்காரு. எப்படி கத்தா போயிருப்பாரு பாருங்க. வரும்பொழுது பின்பு இஸ்ரேல் புத்திரர்கள் எரிகோ கிட்டே இருக்கும்போது யோர்தானுக்கு இஸ்ரேல் சிப்பரல் குமாரனை பாலக்க ஜனங்கள் ஏராளம் இருந்தபோது மோவாப் மிகவும் பயந்து கலக்கம், பயம் கலக்கம். இதை ஏன் ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வல்லமையை காட்டு. தன் வல்லமை இதான் என்னுடைய பவர். நான் என் பிள்ளைகளை நினைத்திருக்கிறேன். நினைத்திருக்கிறத ஒரு ஸ்டெப் மேல போய் யாரை பார்த்து பயப்படணும்? பவுலை பார்த்து அதிகாரம் பயப்படக்கூடாது. அதிகாரி பார்த்தா பவுல் பயப்படும். தலைவராக வந்துருச்சு. துதிக்கிறாரு, செபிக்கிறாரு, எல்லாரும் பார்த்து பயந்து காலில் விழுந்து அனுப்புறாங்க. இங்க ஒரு சாதாரண அதிகாரி கிடையாது, ராஜா பயப்படுறார். ஏன் ராஜா பயப்படுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இங்க பாருங்க 21 வசனம். நீ பயப்படாத, எமோரியன் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தபடியே. ஓக் சீகோன் இந்த 2 பேரை 33 ஓக்னு ஒரு ராஜா இருக்கார். இவர்களை எப்படி ஆண்டவர் அங்கிருந்து வெளியில கொண்டு வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களை யுத்தத்தினால வெளியில கொண்டு வர்றார். எடுத்துக்கொள்ளாமா? இது நீங்க புரியுறதுக்கு யோசுவா எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 24வது அதிகாரம் 12வது வசனம். பக்கம் 800 சாரி 300 அந்த ஓக் சீகோன்ங்கிற 2 பேரை எப்படி வெளியே கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24வது அதிகாரம் 12. எமோரியனின் 2 ராஜாக்களை உங்கள் பட்டயத்தினாலும் உங்கள் வில்லினாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை முன்பாக துரத்திவிட்டது. ஆண்டவர் குளவியை அனுப்பிதான் சார் 2 ராஜாவை தட்டி விட்டார். இது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பாப்புலரா ஆயிருச்சோ, இந்த நியூஸ் போய் 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 யாருக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளாம யோசுவா 2வது அதிகாரம். இப்ப நம்ம பார்க்கிறோம், எரிகோ ராஜா ராஹாப் வேசி வீட்டில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, ஒரு பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தையில இந்த ராஹாப் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றிய எங்களுக்கு திகில் பிடித்தது. அப்படியே ஆடியறது. இந்த பயத்துல வித்தியாசமான பயம் இருக்கு. நானும் உள்ள பயம் இருக்கும், வெளியில அதை காட்டிக்கிட மாட்டோம். இந்த பிஜேபி காரர்கள்லாம் பேசும்போது நான் நல்லா பேசினேன்னு எங்க அண்ணன் சொன்னாரு, ஆனா உள்ளுக்குள்ள பயம் இருந்துச்சு. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா வெளியில தெரியாது. ஆனா இது அப்படி கிடையாது, அப்படி ஒரு பயம். உங்களை குறித்து தேசத்துக்குரிய எல்லாம் சோர்ந்து போனான்னு அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிறந்தெடுத்தது இவற்றப்பட்டது. நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த எமோரியன் 2 ராஜாக்களே சீகோனுக்கு கேள்விப்பட்ட. என்னடா யுத்தத்தில் யார் போனா? ஐயா இவனுக்கு சும்மா இருந்தாங்க. ஆண்டவர் குளவிகளை அனுப்பினார். குளவி வந்து கொட்டுன்னு கொட்டி அவங்களெல்லாம் ஒன்றும் இல்லாம ஆக்கிடுச்சு. குளவியை இன்னைக்கு ஆண்டவர் யூஸ் பண்ண வரானா? எஸ், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இது கற்பனை கதை கிடையாது, உண்மையிலே நடந்த சம்பவம். எங்களுடைய ஒரு சொந்தக்காரங்க கோயம்புத்தூர்ல அவங்க ஒரு வீடு கிரேப்ரசத்துக்கு வச்சிருக்காங்க. ஒரு பாஸ்டர், சிஎஸ்சி பாஸ்டர், அவர் தான் ஜெபம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போகணும். நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க இருந்து குழவி வந்துச்சுன்னு தெரியாது. சார் குழவி ஒன்று வந்து பாஸ்டருடைய ட்ரெஸ்ஸுக்குள்ள எல்லாம் போயிடுச்சு. ட்ரெஸ்ஸுக்குள்ள போய் அவரை கொட்டுன்னு அவரை வெளியில காப்பாற்ற முடியல. அவசரமா ஆத்திரி கொண்டு போறாங்க. ஒரு நாள் உயிரிழந்தார், அடுத்த நாள் இறந்துட்டார். ஏன் இறந்தாரு, ஏன் குழவி வந்துச்சு, ஏன் அவரை மட்டும் கொட்டிச்சு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கும் ஆண்டவர் இந்த குழவிகளை வச்சு தன்னுடைய வேலையை முடிக்கிறாரு. இது நடந்த காரியம், இது கற்பனை கிடையாது. சரி, யோசுவா குழவிகளும் இது உங்களுக்கு புரியுறதுக்கு அந்த உபாகம் எடுத்துக்கொள்ளுங்க. 7வது அதிகாரம் சொல்லிட்டாரு, இதெல்லாம் என்னுடைய பவர், இதெல்லாம் என்னுடைய ஆயுதம்ங்கிறாரு. 7வது அதிகாரம் 20வது வசனத்துல, மீதியாய் உனக்கு தப்பி ஒளிந்து கொள்வர்களை அழித்து போக மட்டும் உன் தேவனாய கர்த்தர் அவளுக்கு குளவி அனுப்பார். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ விரட்டிட்டு போற ஒரு சில நிமிஷம் ஒளிஞ்சு எதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாங்க, ஒரு கோகைக்குள்ள ஒளிஞ்சுக்குவாங்க. நீ பயப்படாத, அது ஏன் வேலை. குளவி அனுப்புவேன், தப்பிக்கிறதுனா அது எல்லாத்தையும் அழிச்சு போட்டு. ஆண்டவர் தன் பிள்ளைகளை குறித்து நினைவுகள் வைத்திருக்கிறார். நினைவுல விசேஷமான நினைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பவர். அந்த பவர் தெரிஞ்சு மக்கள். சரி, பவுலுடைய வாழ்க்கையை நம்ம திரும்ப பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாமா? அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 11வது வசனம். 19, 11. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷமான அற்புதங்களை செய்தார்.
ஸ்பெஷல் பவர் பவுல் கொடுத்தார். பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு வைராக்கியம் நிறைந்தவர். பவுல மாதிரி ஒரு வைராக்கியம் அதாவது அவர் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். அவர் ஆண்டவர் அறியாத நேரத்தில் சபையை அழிக்கிறதுக்கு அவர் தான் பவர்ஃபுல் மேன். அப்படி எந்தெந்த ஊர்ல எவன் தப்பிக்கிறோம் பின்னாடி போய் அழிவார். ஆனா என்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரோ அதில் என்ன செய்யறாரு அப்படின்னீங்கன்னா 17வது வசனம் 19:17 இது எபேசு குடியிருந்த யூதர்கள் கிரேக்கர்கள் அனைவருக்கும் தெரிய வந்த பொழுது அவர்களாலும் பயம் அடைந்தார்கள். என்ன பயம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பாருங்க 12வது வசனம், அவருடைய சரீரத்திலிருந்து குருமால் கச்சையிலே போட்டாக்கி போட்ட உடனே வியாதி நீங்க போச்சு, பொல்லாதையெல்லாம் பரப்பு போச்சு. இதுதாங்க ஒரு பவர். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் இது ஒரு பிசினஸ் ஆக்கிட்டாங்க. இவங்கள மாதிரி இந்த ஊழியக்காரங்கள மாதிரி பயங்கரமெல்லாம் நான் பார்க்க முடியும். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்க, லேட்டஸ்ட் ஊழியக்காரர்கள் ஜெப எண்ணெய் வச்சு என்ன செய்வாங்க, வியாபாரம் பண்ணாங்க. அது ஆர்ஸ்டாண்ட் ரொம்ப கிண்டல் அடிப்பார் பயங்கரமா. அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஜெப எண்ணெயை நீங்க தான் போட்டுக்கணும், அவர் எண்ணெயெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. எண்ணெயை கூட்டு போனாருன்னா அவர் மூடியை திறப்பாரு. ஒரு ஆர்ஸ்டாண்ட் சொல்லுது தான், அதுக்குள்ள ஒருத்தன் கையை விடுவாராம், விட்டுட்டு ஜோம் பண்ணி கொடுப்பாராம். அவர் சொல்றாரு, ஏயா மூடியை திறக்கலன்னா பவர் உள்ள போகாதான், மூடியை திறந்துதான் நீ ஜோம் பண்ணுவியா அப்படின்னு சொல்றாரு. இது ஜெப எண்ணெய், அது ஒரு பிசினஸ். ஜெப கைக்குட்டை இங்க இருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஏயா பவுல் கர்ச்சிப்ல தான் பவர் வருமா? நாங்க என்ன செய்வோம், ஆயிரக்கணக்கான கர்ச்சிப்பு வச்சிருக்கோம், ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். நீங்க எங்களுக்கு காணிக்க அனுப்பணும், நாங்க உங்களுக்கு கர்ச்சிப் பண்ணோம். இதை வச்சு மூக்கெல்லாம் நீங்க சீந்திரக்கூடாது. உங்களுக்கு தலை வலிக்குதா, தலை மேல அந்த கர்ச்சிப்பை போட்டுரும். காது வலிக்குதா, காதுக்குள்ள கர்ச்சி போட்டுரும். மூக்கு வலிக்குதா, மூக்கு மேல அந்த கர்ச்சிப்பை போட்டுரும். இப்படி எங்க வலிக்குதோ, என்ன நோய் இருக்கோ போடுங்க, 100% கேரண்டி அப்படின்னு விற்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொல்லாத ஆவிகள் அவர்களை விட்டு போயிட்டு. இப்படி இருக்கும்போது ஒரு மந்திரவாதி என்ன செய்யறான், இயேசு பேர்ல என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றாங்க. ஆனா இவன் ஆண்டவர் அறியாதவங்க. அதனால 16 வசனம், நிர்வாணியாகி ஓடி போயிட்டாங்க. அப்ப பிசாசுக்கு நல்லா தெரியுது யார் ஆண்டுடைய பிள்ளை, யார் ஆண்டுடைய பிள்ளை பிசாசுக்கு தெரியுது. கேள்வி பண்றாங்க, எப்பா இது என்னையா கடவுளுக்கு, பவுலுங்கிற ஒருத்தையும் கர்ச்சிப்பட்டா நோய் கச்சம். இங்க ஆண்டவர் அறியாதவன் சொன்னானா அவன் பிள்ளைலாம் அடிச்சு தூக்கிறாரு, காயப்பட்டு ஓடி போனாங்க. இது எபேசு குடியிருந்த யூதர்கள் கிரேக்கர்கள் பயம் அடைந்தார்கள். பாருங்க 18 விசுவாசத்தில் அநேகர் தங்கள் செயலை வெளிப்படையா ஆக்கிட்டார். இதற்கு காரணம் என்னன்னா ஒன்னே ஒன்றுதான், ஆண்டவர் தன் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், நினைத்து ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறார். சரி, அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர் 3:10 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு பெரிய சப்பானி இருக்கான், அவன் ஏதாவது காசு கிடைக்குமான்னு பார்க்கறான். பேதுரு வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனா எங்கிட்ட ஒரு நாமம் இருக்குன்னு சொல்லி நினைச்சிடாரு, அதை வச்சு சொல்றாரு. சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலதுக்கு என்ன பிடிச்சோம்னா அவனுடைய கால் காடுகிறது, குதிச்சு டான்ஸ் ஆடுறான். டான்ஸ் ஆன உடனே 16 பேதுரு அதை கண்டு ஜங்களை நோக்கி, இஸ்ரவேலே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நான் உங்களுக்கு தலைப்பை சொன்னேன், பயம் அல்லது வியப்பு. ஒன்னும் பயம் வரணும், இல்லை ஆச்சரியம், ரெண்டாவது வரணும். சும்மா வந்த மாணிக்கு போறதுக்கு நம்ம ஆண்டவர் ஒரு டம்மி கிடையாது. அதனால இஸ்ரவேலர்கள் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதுன்னு, நாங்கள் எங்கள் சுய சக்தினால் எங்கள் சுய பக்தினால் நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3:14 அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிறவனை பலப்படுத்தினது, அவர்களே உண்டான விசுவாசமே சர்வாங்க சுகத்தை கொடுத்துச்சு. நல்லா கேட்டுக்கணும். உங்களுக்கு யோவான் 3:16 நல்லா தெரியும், இது அப்போஸ்தலர் 3:16. இங்க 2 வசனம் 2 வார்த்தை திரும்ப 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 வருது, நாமம் விசுவாசம், நாமம் விசுவாசம். நாமத்தை நீங்க விடக்கூடாது, நாமத்து மேல இருக்க விசுவாசத்தையும் விடக்கூடாது. ரெண்டும் உங்களுக்குள்ள இருந்தா இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம், வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம் அது. சரி, பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கலாமா? தானியேல் எடுத்துக்கோங்க, 3வது அதிகாரம் 24வது 3
24. சரி, இப்ப பாருங்க, ராஜன் பயங்கர கோபம். 7 டைம்ஸ் பவரை கூட்டியாச்சு. சூழல் அக்னி சூழல் தூக்கி போட்டாச்சு. போட்ட உடனே 24 அப்பொழுது ராஜாவாக பிரமித்து பயம் அல்லது ஆச்சரியம், ஆச்சரியத்தில் இன்னும் ஹையர் வந்து வாய பழக்க அதான் பிரமித்து தீவிரமாக எழுந்து. அதாவதுங்க உட்கார்ந்து இருப்பாங்க, நம்ம ஆலயத்தில் கொஞ்சம் தூங்கிடுவாங்க, போனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க பாஸ்டர் என்ன சொல்றாருன்னே அவங்களுக்கு மண்டையில போகுது. எப்படா முடிய போகுது? பாஸ்டர் வந்து ஆமேன் போட்டாதான் ஒரே சந்தோஷமாயிரும். அப்பதான் மக்கள் எந்திரிப்பாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க என்ன செய்றாங்கன்னா, தீவிரமாக இருந்து தன் மந்திரிகளை நோக்கி 3 புருஷர்களை அல்லவோ அக்னியில போட்டோம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, நடுவில் 4வதாக ஒருத்தர் விடுதலையே. இது என்ன ஆச்சரியம்! அப்ப ஒரு ராஜா கோவம்னா பயங்கர கோபம். அந்த கோபத்தை மாற்றி என்ன செய்ய வைத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு ஒரு 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 ஆண்டவர் குறித்து ஒன்று சொல்கிறார். 22 நேபுகாத்நேச்சர் வசனித்து ஷாத்ராக் மேஷாக் அபேத் நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆச்சரியம் துதிக்க வைக்கும். அதனால்தான் பாருங்க, சங்கீதம் 40வது அதிகாரம் 3வது, நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டையின் வாயிலை கொடுத்து அனைகர் அதை கண்டு பயந்து நபர். துதிக்கும் பாட்டு, இவர் பாடல, ஆனா ஆண்டவர் துதிக்கிறார். பயம் ஒரு துதியை உண்டு பண்ணுகிறது. என்பதை தேவனுக்கு சோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி. இன்னைக்கு எதை நீங்க நம்புறீங்க? அதான் உங்களுடைய பணத்தை நம்புறீங்களா? படிப்பை நம்புறீங்களா? நீங்க நம்பும் போது ஆண்டவர் என்ன செய்வாருங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம். எதை நம்பணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட், எனக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஒரு டாக்டருக்கு ஒரு பெரிய பிளஸ். ஆனா திடீர்னு பிரெயின்ல ஒரு சின்ன நரம்பு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் லூசா மாறிடுறேன். லூசா மாறினா நான் மெசேஜ் கொடுக்க முடியுமா? எதுவுமே முடியாது. அப்ப அந்த பிரெயினை ஆண்டவர் கரெக்டா வச்சுக்கிறார். 2வது, சர்ஜரி. இந்த கை வச்சு நிறைய சர்ஜரி பண்ணுவேன். அனுபவங்கள் நிறைய ஆகிப்போச்சு. இப்போ தெரியும், பார்க்கின்சோன்ஸ் அப்படி ஒரு டிசீஸ் வரும். அது வந்து அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். சென்றாக ஒரு பாஸ்டர் நான் பார்த்தேன். நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு பாஸ்டர். அவர் அந்த பைபிளை தான் கையில் வச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன் பைபிளை வச்சுக்கிட்டே இருக்காருன்றது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் எவ்வளோ ஷூலாக இருக்காருன்னா, எனக்கு தெரியாது அவருக்கு அந்த பார்க்கின்சோன்ஸ் இருக்குன்றது. ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறேன். பாஸ்டர் உங்கள் கையை கொடுங்கன்னு நான் வாங்குறேன், அப்படியே ஆட ஆரம்பிச்சு டக் 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 டக். அப்போ தான் எனக்கு தெரியுது பாஸ்டருக்கு என்ன இருக்குது, பார்க்கின்சோன்ஸ் இருக்குன்னு சொல்லி. பாஸ்டாவது செய்தி கொடுக்கலாம், கை ஆடினாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு. எங்கள் கைக்கு ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரென்த் தேவை. அப்போ தேவனை நம்பும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யலாம், தன் வல்லமை அனுப்புறார். இந்த வல்லமை எப்படி மாறுதுன்னா, ஒரு பயமாக உண்டு பண்ணுறது. ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமாக கிருபையுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை நினைத்திருக்கிறீர் ஐயா. நினைத்திருக்கிறதுனால எல்லாரும் எங்களை கண்டு பயந்து உண்மை நம்புகிறார்களே, அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.